சரி. இப்ப நாங்க பங்கீட்டு வலு சேர்வை, அதாவது சமச்சீராக இருந்தால் பங்கீடு முனைவுத்தன்மை இருக்காது பங்கீட்டு வலு சேர்வைகள்ல. அதே நேரம் இரண்டும் அல்லுலோகங்களா இருந்தால்தான் பெரும்பாலும் பொதுவாக பங்கீட்டு வலு சேர்வைகளாக இருக்கும். அப்போ ஆவர்த்தன அட்டவணையில உங்களுக்கு உலோகம் அல்லுலோகம் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு அடிப்படையாக லேசான மெதட் என்னடா பிஎஸ்ஐ இப்படி இருக்கும். போரனும் சிலிக்கனும், பொதுவாக போரனுக்கும் சிலிக்கனுக்கும் இங்கால வாரதெல்லாம் பொதுவாக அல்லுலோகங்களா இருக்கும். இப்படி கடைசிக்கு வர மூணும் சடத்துவ வாயுக்கள், விழுமிய வாயுக்களாக இருக்கும். அதுக்கு இங்கால வாரதெல்லாம் பி உலோகங்களாக இருக்கும். அப்ப இந்த பிஎஸ்ஐன்னு பிரிச்சிங்கன்னா சரி, இது உலோக போலி. அப்ப வலது பக்கம் வாரது அல்லுலோகம், இந்த கடைசி மூன்றும் சடத்துவ வாயு. அதுக்கு இடது பக்கமாக எமது இடதுகை பக்கமாக உள்ளதெல்லாம் உலோகம். ஆக மேல ஒன்று இருக்கும் ஐதரசன், அதுவும் அல்லுலோகம். அப்படி பார்த்தீங்கன்னா சரி, இப்படிதான் உலோகம் அல்லுலோகத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ற மெதட். பிஎஸ்ஐ உலோக போலியை வச்சு நீங்க ஞாபகம் வச்சா லேசி. சரி, இப்ப HCl ஒரு பங்கீடு, KCl உலோகம் அல்லுலோகம், ஆகவே அயன் விடையா வராது. CH4 அல்லுலோகங்கள் இரண்டும், ஆகவே பங்கீடு. NaCl உலோகம் அல்லுலோகம், ஆகவே அயன் சாலகம் நாங்க படிச்சிருக்கோம் பெரிய கட்டமைப்பு. ஆகவே இதுவும் என்ன, ஒரு அயன் சேர்வை விடையாக வராது. பங்கீட்டு வலு சேர்வையினர் ஒன்று அல்லது மூன்று. ஆனால் CH4 பார்த்தீங்கன்னா சமச்சீராக இருக்கும். கார்பன் அணுவை சுற்றி 4 ஐதரசன்கள் இருக்கும், 4 ஐதரசன். ஆனால் HCl என்பது ஒரு பங்கீட்டு வலு சேர்வை. சிஎலுக்கு நல்ல சிஎலுக்கும் HCக்கும் இடையிலான அயன், அதாவது மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் நன்றாக காணப்படும். ஆகவே நீரேற்ற மறையேற்ற தன்மை ஒன்று காணப்படும். ஆகவே இந்த சரியான விடை HCl. பாருங்க, உதாரணத்துக்கு சமனற்ற மின்னெதிர்த்தன்மையை கொண்ட 2 அணுக்கள் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடும் போது H தந்திருக்கு, அதை வச்சு நான் விளங்கப்படுத்துறேன். பிணையில் ஈடுபடும் இலத்திரன்கள் சமச்சீரற்று பரம்பி இருப்பதனால் அப்பங்கீட்டு வலுப்பிணைப்பு முனைவாக்கம் அடையும். இத்தகைய பிணைப்புகள் முனைவாக்கப்பட்ட பங்கீட்டு வலுப்பிணைப்புகள். புளோரினுக்கு எந்த அளவு மின்னெதிர்த்தன்மை அதிகமோ அதே போல குளோரினும் அதிகம் மின்னெதிர்த்தன்மை கூடிய ஒரு சேர்வை. குளோரினுக்கு மறையேற்றம், ஐதரசனுக்கு நேரேற்றம் வரும். ஆகவே இலத்திரன்கள் சமச்சீரற்று பரம்பி இருப்பதனால் அங்க முனைவுத்தன்மை காணப்படும். ஆகவே முதலாவது விட HCl. சரியா, H2O ஒரு முனைவுத்தன்மை, அதனால இதை டெல்டா போட்டு மைனஸ் பிளஸ் குறிக்கிறது. அப்ப H பிளஸ், அதாவது H2Oவும் ஒரு முனைவுத்தன்மை உள்ள சேர்வை. அதே நேரம் நாங்க CH4 பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சமச்சீராக காணப்படும். சமச்சீர் எங்க இந்த இருக்கு, இந்த இருக்கு பாருங்க CH4. அப்ப 4 பக்கம் ஐதரசனுள்ள 4 இப்படி சரியாக சமச்சீரா பிரிச்செடுக்கலாம். அப்படி இருந்தால் பொதுவாக வருவது குறைவு. அடுத்தது தனிச்சோடி இலத்திரன்களும் அதுல இல்லை, எல்லாமே பிணைப்பு சோடி இலத்திரன்கள் தான். மின்னெதிர்த்தன்மையும் பெருசாக பாரிய வித்தியாசம் குறைவு, வித்தியாசம் குறைவு. ஆகவே முதலாவது விடை. ஆறாவது, பின்வரும் இது பப்பாசி தாவரத்தின் விஞ்ஞான பெயரை சரியாக குறிப்பது மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. சரியா பிள்ளைகள், மிகவும் இலகுவான ஒரு கேள்வி. சரி, எத்தனாவது ஆன்சர் அவசரமா போடுங்க, சிலாக்கள் போட்டீங்க. ஆறாவதுக்கு சரி, வந்த விடைகள் எல்லாம் சரியான விடை என்பதனால நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். வினு, ஃபஸ்ரா, ஹிமா, சமீகா, ஆகிஃப், அனிகா. சரி, முதலாவது விடை ஏன் பிழை, எல்லாமே கேபிட்டல். அப்ப எல்லாம் கேபிட்டலா வந்தா விஞ்ஞான பெயரிடு சரியான ரூல்ஸ் அல்ல. ரெண்டாவது கேள்வி, இதுவும் இது ரெண்டு பி கேபிட்டலா இருக்கு. அதே நேரம் தட்டச்சு செய்யும் போது என்ன இருக்கணும், சரிவாக இருக்கணும். அது சரிவாக வர இல்லை, ஆகவே ரெண்டாவது விட வராது. மூன்றாவது விட சரின்னு அனுப்பியிருக்கீங்க ஒரு ஆள், பிள்ளைண்டு நாங்க இப்ப கண்டுபிடிக்க போறோம். சி சிம்பிளா இருக்கு பாருங்க. சி சிம்பிள் முதலாவது எழுத்து சாதிப்பெயரின் முதல் எழுத்து சிற்றெழுத்தாக இருக்கக்கூடாது. சாதிப்பெயரின் முதல் எழுத்து
பேரெழுத்தாக இருக்க வேண்டும். ஆகவே மூன்றாவது விடையில சி சிம்பிள் இருப்பதனால மூன்றாவது விடையும் பில. நான்காவது கேள்வியில எல்லா ரூல்ஸும் சரி. சி கேபிட்டல்ல இருக்கு. சாதிப்பெயரின் முதலெழுத்து பேரெழுத்தாகவும் ஏனைய எழுத்துக்கள் சிற்றெழுத்தாகவும் இருக்கின்றன. சாதிப்பெயருக்கும் இனப்பெயருக்கும் இடையில இடைவெளி காணப்படுது. தட்டச்சு செய்யப்பட்டிருப்பதனால டைப் பண்ணப்பட்டிருப்பதனால சரிவெழுத்துல காணப்படுது. ஆகவே ஆறாவதுக்கு நான்காவது விடை. இதே கேள்வி பார்ட் 2ல வந்திருந்தால் நீங்க என்ன செய்யணும்? இதை எழுதி நேராக எழுதி சரிவில் அடிக்கோடு எழுதி என்ன செய்யணும்? அடிக்கோடு இரண்டுக்கும் தனித்தனியான அடிக்கோடிடணும். எக்ஸாம்ல பார்ட் 2ல கேட்டா அடிக்கோடிடல்னு எழுதுற இல்ல, தனித்தனியாக சாதிப்பேருக்கு வேறாகவும் இனப்பேருக்கு வேறாகவும் தனித்தனியாக அடிக்கோடிடப்படல் வேண்டும் எழுதணும் தான். இப்படி 2 கோடிடணும். சரியாகவே 6க்கு 4, 7வதுக்கு 7வது குயிக்கா 7க்கு 8க்கு போட்டீங்கன்னா சரி. என்ன 7வதுக்கு ஒரு ஆளுக்கு சந்தேகம் வந்து 2 விட அனுப்பியிருக்கு. செக் பண்ணுங்க. சமன்பாடு மறந்துருப்பீங்க. அதாவது மெட்ஸ்ல குழப்பம் வந்துட்டு ஒரு ஆளுக்கு. சரி, வந்த விடைகள் 7வதுக்கு அனுப்பினாக்கள் ஃபஹத், சமீகா, ஹிமா, அனிகா, இல்ல ஃபஹத் 6வதுக்கு சமீகா, ஹிமா, அனிகா, ஃபாயிக், ஆகிப், ஃபஸ்ரா, வினு இவ்வளவு தான் அனுப்பியிருக்கீங்க. அடுத்தாக்கள் சரி. இப்ப நாங்க பார்ப்போம். இது 1000 வாட் வலு. அப்ப வலுக்கு நாங்க பயன்படுத்துற எழுத்து பி. சரியா? ரிஃப்கியா வந்து வலு. தொழிற்படும் மின் அமிழ்பு வெப்பமாக்கி ஒன்று 250 வால்ட் வி வந்துட்டு. ஒன்றுடன் தொடுக்கப்பட்ட போது வெப்பம் பாயும் மின்னோட்டம் ஐ வந்துட்டு. இந்த 3 எழுத்துக்களும் தொடர்புபடும் சமன்பாடு என்ன சமன்பாடு? பி சமன் விஐ. பி சமன் விஐ. ஆகவே பிக்கு பதிலாக நாங்க போடலாம் எத்தின? 1000. விக்கு எத்தின? 250 தர ஐ. இப்ப ஐய காணணும். ஐ ஒரு பக்கம் வச்சோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? 250 ஐயுடன் பெருக்கப்படுது. அப்ப சமனுக்குங்கால வந்தால் 250 1000க்கு கீழே வரும். சரியா? அப்ப 1000ன் கீழ் 250 மிகவும் இலகுவான சுருக்கம். ஆகவே ஐ சமன் எப்படி ஆயிடுச்சு? இப்போ லேசா இருக்கு. ஐ சமன் என்ன வரும்? நாலு. இந்த சைபருக்கு இந்த சைபரை வெட்டுவோம். 100 25ஆல பிரிச்சா 25 4 ஆம்பியர். 25 4 ஆம்பியர். 25க்கு 4 ஆம்பியர். ஆகவே மூன்றாவது விட 25 கீழ் 100 வந்தா தான் முதலாவது விட வரும். சரியா? 25 தலைகீழா வந்தா தான் என்ன வரும்? முதலாவது விட. இது சரிதானே? உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சுருக்கினது போட்டது பிரதிட்டதெல்லாம் சரிதானே? ஓகே. அப்ப 8வது கேள்விக்கு 8வது மிகவும் இலகுவான கேள்வி. சரி, 8வது ஆன்சர் அனுப்புங்க. நான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். Al3+ அயனுடன் சம இலத்திரன் நிலையமைப்பை கொண்ட மற்றொரு அயன் பின்வருவனவற்றுள் எதுவாகும்? சரியா? சமீகா, ரிஃப்கியா அனுப்பியிருக்கு. அடுத்தாக்கள் அனுப்புங்க. Al3+ அலுமினியத்தின் அணுவெண் 13. 3+ ஒன்று இழக்கப்பட்ட நிலைமையில. அப்ப 1 குறைஞ்சால் 2 8 வரும். 10 ஆகும். சரியா? 4 பேர்ல 3 பேர்ல சரி.
ஒரு ஆள்ட பிழை. இப்படி அனுப்புங்க அடுத்தாக்கள். இல்ல சில பேருக்கு ஆன்சரே அனுப்ப இல்ல. பகட் ஒன்று வந்திருக்கு. அஹ், சரி அனுப்புங்க அடுத்தாக்கள். ஹிமா, ஆகிப், ஃபஹத், சரி ஃபஸ்ரா, ஃபாய், கிரிஃப்கியா, சமீகா. சரி ஒரு ஆள்கிட்ட மட்டும் பிழை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. NA பிளஸ் அணு எண் NA பிளஸ்னா ஒன்று இழந்த நிலைமை. அப்ப அணு எண் 11 ஒன்றை இழந்தால் 2 10 8 அப்ப 10. K பிளஸ் 2 19 ஒன்றை இழந்திருக்கு பிளஸ்னால் அவை 19 எத்தனையாகும்? 18 ஆகும். கல்சியம் 2 பிளஸ் 20 20ல 2 பிளஸ் என்பது 2 இழந்தால் 18 ஆகும். அவை 2 8 8. Cl மைனஸ் 17 மைனஸ் என்றால் ஒன்றை ஏற்று இருக்கு. அவை 17உடன் ஒன்று கூடினால் 2 8 8. இப்ப என்ன கேட்டிருக்கு? 7 3 பிளஸ் 2,8 சம இலத்திரன் இணைப்பை கொண்ட மற்றொரு அயன். அப்ப 2,8 என்பது எதுக்கு வருது? முதலாவது விடை. சரியா? முதலாவது விடை. அப்ப 8வதுக்கு முதலாவது விடை. சரி 9வது மிகவும் இலகுவான கேள்வி. குயிக் ஆன்சர் அனுப்புங்க. ஒன்பதாவதுக்கு விடையை அனுப்புங்க. சரி அனுப்பினாக்கள் எல்லாம் சரியான விடை அனுப்பியிருக்கீங்க. அடுத்த ஆள் அனுப்புங்க. எல்லாரும் ஆன்சர் அனுப்பணும். சரி 3வது விடை வந்திருக்கு. அஹ், 3வது விடை. சரி பார்ப்போம். இலகுவானது. மேற்கொள்ளக்கூடிய செயற்கை முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ள செய்யப்பட்ட தாவர செயற்பாடுகள் இரண்டு வரைபடங்கள் PQ காட்டுகின்றன. பி என்னது? ஒட்டுதல். ஒட்டு. அப்ப 2வதுல 3வது விடை. 1வது 4வது வராது. இவை இளைய வளர்ப்பல்ல. Q என்பது இளைய வளர்ப்பு ஆய்வுக்கூடத்தில் கட்டுப்பாட்டு நிலைமைகளின் கீழ் மேற்கொள்ளப்படும். ஆகவே 2வது விடை வராது. ஆக மிக பொருத்தமான விடை 3வது விடை. 3வது விடை. சரியா? ஆகவே 3வது இந்த பதிவைத்தல் Q என்பது என்ன பதிவைத்தல்? இது பதிவைத்தல் 2 வகைப்படும். அதுல இது என்ன பதிவைத்தல்? காற்றுக்குரிய தரை மேல் பதிவைத்தல் அல்லது காற்றுக்குரிய பதிவைத்தல். இன்னொன்று இருக்கு. இப்படி வரும். தரை கீழ் பதிவைத்தல். சரியா? பூமிக்குள்ள வச்சாது தரை கீழ் பதிவைத்தல் ஆகும். தரை மேல் காற்றுக்குரிய பதிவைத்தல், தரை கீழ் பதிவைத்தல் அல்லது நிலக்கீழ் பதிவைத்தல். இது காற்றுக்குரிய பதிவைத்தல், இது ஒட்டுதல். சரியா? கிளையொட்டு, கிளையொட்டு, அரும்பொட்டு என்று ஒட்டுதலும் 2 வகை இருக்கு. இது கிளையொட்டு. நம்புக்குறி பாருங்க. இங்க நாங்க கட்டும் போது கீழிருந்து மேல் நோக்கித்தான் கட்டணும் என்று சொன்னால், இப்ப மழை காலம். அப்ப மழை காலத்துல தண்ணி இப்படி வழியும் போது அப்பதான் மேலிருந்து கீழ் நோக்கி வழியும். மேலே இருந்து கீழ் நோக்கி கட்டினோம்னா இப்ப மேல் பக்கம் இப்படி தடிப்பமாக கீழ் பக்கம் ஒடுங்கிரும். அப்ப மழை பெய்யும் போது மழை நீர் தேங்கும். ஆகவே நாங்க ஒட்டுதலின் போது நாடாவை சுற்றும் போது கீழிருந்து மேல் நோக்கித்தான் சுற்ற வேண்டும். சரி இந்த 10ஓட முடிப்போம். STUV எனும் வேறுபட்ட மூலகங்கள் 4 இலத்திரன் நிலை அமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளது. இம்மூலகங்களிடையே மின்னிதத்தன்மை கூடியது. சரி 8வதும் 10வதும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி. சரி விடை அனுப்புங்க. அனுப்பின விடைகள் எல்லாம் சரி. மிகவும் இலகுவான கேள்வி. ரிஃப்கியா, சமீகா, ஃபஸ்ரா, ஹிமா, ஆகிப், ஃபஹத், வினு,
வந்த விடையில ஒரு விடகம் பிழை, அதெல்லாம் சரி. அப்ப சும்மா அனுப்பியிருப்பீங்க. நல்லா பார்த்தா அனுபவம். ஆவர்த்தன அட்டவணையில மொத்தம் 20 மூலகங்கள் இருக்கு. அந்த 20 மூலகங்களை வச்சா எங்களை கண்டுபிடிக்கலாம். இந்த விடை கேள்வி பாஸ் பேப்பர்ல மறைமுகமாக வந்திருக்கு. நாங்க ஏற்கனவே 10ஆம் ஆண்டு பேப்பர் டிஸ்கஷன்ல செஞ்சிட்டோம். சரி, நான் பார்ப்போமே. 2 8 1 அப்படின்னா என்ன மூலகம்? 11. 11க்குரியது சோடியம். 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 ரெண்டாவது 2 8 4 14. 14 என்ன? கந்த. ம் 14 என்றால் சிலிக் சிலிக்கன். 2 8 7 17 என்ன? குளோரின். குளோரின். 2 8 8 18 என்றால் என்ன? ஆக. ஆக. சரியா? சரி, இப்ப இதுல நாங்க இப்ப மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம். அப்ப ஆகனுக்கு 8ஆம் கூட்டங்களுக்கு மின்னெதிர்த்தன்மை இல்ல. சரியா? இல்ல. அயனாக்கல் சக்தி தான் அதிகம். 8ஆம் கூட்டத்துக்கு அயனாக்கல் சக்தி தான் அதிகம், மின் எதிர்த்தன்மை இல்ல. ஆகவே வி வராது. அப்ப 4 விட வராது. சோடியம் அயனாக்கல் சக்தியா இருந்தாலும் சரி, மின் எதிர்த்தன்மையா இருந்தாலும் சரி, முதலாம் கூட்ட மூலகங்கள் கீழே தான் வரும். அப்ப எஸ் வராது. இப்ப டியு சிலிக்கன குளோரினம். நாங்க 8ஆம் கூட்டத்துக்கு அயனாக்கல் சக்தி அதிகம்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்த கட்டமாக இப்ப மேல் மட்டத்தில் இருப்பது அயனாக்க சக்தி இப்படி தானே போகும். அப்ப மேல் 7ஆம் மட்டத்தில் கூட்டம் உள்ளது 7ஆம் கூட்டம். இந்த குளோரின். இலக்கம் 7 இருந்தால் அது 7ஆம் கூட்டம். குளோரின். ஆகவே இதுக்கு சரியான விடை குளோரின். ஆகவே யூ. 10க்கு 3வது ஆன்சர். சரி, ஓகேயா? சந்தேகம் இருக்கா? ஆகவே மிகவும் இலகுவான பேப்பர். நாங்க வேகமாக அடுத்த கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆகவே நீங்க எல்லாரும் அடுத்த கிளாஸ் வரும்போது கட்டாயம் இதை செஞ்சு கொண்டு வாங்க முழுமையாக. அப்ப வேகமாக எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம்.